போல் டிசைட் மேட்ச் வந்தாச்சு. இன்றைக்கி குவார்ட்டர் ஃபைனல் ஏகே பிரதர்ஸ் வர்சஸ் சீர்காழி. ஏகே பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பாஸ் ஆக ஜெயிச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்கேடி திருக்கோளூர் ஜெயிச்சு உள்ள வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்காழி ஃபஸ்ட்டு மேட்ச் அகர்கோட்டாவில் ஜெயித்தாங்க. செகண்ட் மேட்ச்சு கடலூர் ஜெயிச்சு குவார்ட்டர் ஃபைனல் முன்னேறிருக்காங்க. பவர் பிளே இல்லையாங்க, 4 ஓவர் 4 பவுலர். மேட்ச் நல்லாயிருக்கும். ஏகே பிரதர்ஸுக்காக ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபஸ்ட் ஓவர் போட சந்தீப். ஃபஸ்ட்டு பால் நல்ல பவுலிங்க, ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கட்டர் வச்சுருக்காங்க, வேரியேஷன் வச்சுருக்காங்க. சீர்காழிட்ட பவுலர் சூப்பராக இருக்காங்க. டாட் பால். செகண்ட் பால் வேலைக்கு போயிடுச்சுங்க, ரொம்ப வேலைக்குச்சு, ரொம்ப டைன் ஆகிடுச்சு. ஒயிட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, வந்த குத்தி திருப்பி இருக்காரு உடம்புல. நல்ல பவுலிங். டாட் பால். தேர்ட் பால் வச்சுருவாங்க. இங்கே தரையா தடுக்கலைங்க. 2 ரன் மாத்திராங்களா? சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் தீபன். திரும்பிட்டாங்க, சுவிட்சிட்டு அடிச்சிட்டாங்க இந்த பக்கம். அங்கே பவுண்ட்ரி. நல்ல பேட்டிங்குங்க. அவர் சுவிட்சில் திரும்பினார். அதுக்கு முன்னாடி போட்டிருக்காருங்க. நல்ல பேக்கப் பின்னாடி. சிங்கிள் ரன் பைஸில். லாஸ்ட் 1 பால் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் தத்துருக்காரு. டாட் பால். நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ஓவருக்கு 8 ரன்னு. பவுலிங்கில் 6 ரன், ஒரு ஓவருக்கு 8 ரன்னு. 2 ஓவர். நல்ல பாலுங்க, திருப்பி போட்டிருக்காரு. இல்லை ஃபீல்டிங் சிங்கிளாக மாறும். சிங்கிள் ரன். செகண்ட் பால் வச்சுருக்காங்க. இங்கே வச்சு நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். 1 பால் டாப் எஜ் ஆகி சிங்கிளாக இருந்துச்சு. கீப்பர் பின்னாடி. தேர்ட் பால் வச்சுருவாங்க லெக் சைடு. அது 6ஆக மாறும். 6ங்க. நல்ல பேட்டிங். சாரி 6ன்னு சொல்லிட்டேன், 4 அது. செக் பண்ணி 4 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் பால் அவங்க தூக்கிட்டுருக்காங்க மேலே. நல்ல கேட்சுங்க, சூப்பராக வந்து கேட்ச் எடுத்துருக்காரு ராகுல். அங்கே ஃபீல்டர் தீபன் நல்லா அடிச்சு இருந்தார். விக்கெட் வந்து வெளில போகிறாரு. நல்லா காம்போங்க. தீபன் பிரசாந்த். தீபன் விக்கெட் வந்து வெளில போகிறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மேக்ஸி அடிச்சாருங்க, மடக்கி தர எடுத்துட்டு பவுண்டரி போதும் பார்க்கலாம். சூப்பராக தடுத்துருக்காருங்க. நல்லா ஃபீல்டிங் அனுப்புவாங்க. 2 ரன் கொடுத்தாங்க. 2 ரன். லாஸ்ட் 1 பால். நல்ல பாலுங்க, பேட்டில் பல்ல. லெக் பையில் சிங்கிள் வருங்க. 2 மாத்திரம் பார்க்கலாம். சிங்கிள் ரன். 2 ஓவர் முடிய 17 ரன்னு. 3 ஓவர் போட மணி லெஃப்ட் ஆம் அடிச்சிருக்காருங்க. குத்துனது லோகடை வந்து அதை பார்த்து படாத நினச்சிருக்காரு மேக்ஸி. சிங்கிள் ரன்னாக மாறும். சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல பால். சூப்பராக போட்டிருக்காங்க. பெரிய பேட்ஸ்மேனை நிற்க வச்சு போகிறதுலாம் சும்மா இல்லை, தரமான பிளேயர் அவர் பிரசாந்த். இந்த கட்டர் வேரியேஷன் வச்சுருக்கதால சூப்பராக போடுறாங்க. நல்ல பவுலிங். டாட் பால். லெக் பையில் நல்ல பவுலிங்க, குத்தி திருப்பி இருக்காரு. லெக் கட்டு மறுபடியும் டாட் பால். 4th பால் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிடுச்சுங்க. அது 6 6ங்க. அது நல்ல பேட்டிங் பிரசாந்த். நல்ல பேட்டிங்க. சாத்த போல வாங்கியிருக்காரு பிடிச்சி. ஆப்ஷனில் ஓட முடியாதுங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல பவுலிங். கம்பேக் பால். டாட் பால். இங்கே தூக்கி லாங் ஆனில் 6ங்க. பேட்டிங் 2 6 பதிவு பண்ணுறாரு பிரசாந்த். நல்ல பேட்டிங்.
3 ஓவர் 30 ரன். 4 ஓவர் போட விஜய். இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். நல்ல ஷாட்டுங்க. எங்கே லாங் ஆஃபில் கேட்சுக்கு வரல. அவர் சிங்கிளாக மட்டும் மாற்றுறாங்க. செகண்ட் பால் அச்சாருங்க. இந்த மாதிரிலாம் போட்டால் கொண்டுடுவார். சரியான ஷாட்டு. எங்கேயே அடிச்சார் தூக்கி. நல்ல பேட்டிங்க பிரசாந்த். நல்ல ஷாட்டுங்க. தேர்ட் பால் அடிச்சிருக்காரு. மேலே வானூர் சென்டர் வந்து ட்ராவல் ஆகாமல் பார்க்கலாம். இல்லை கேட்ச மாதிரி தான் கேட்சுங்க. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அவர். நல்ல விக்கெட் பிரசாந்த். அவுட் ஆனாலும் 3 6 பதிவு பண்ணிட்டு தான் விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் இழந்திருக்காரு. நல்ல பேட்டிங் பிரசாந்த் அண்ணா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ். அச்சு இங்கே தான் இங்கே இருக்குது. கேட்சை தான் மாறும். மறுபடியும் பவுலரு விட்டாருங்க. கேட்சை விட்டாருங்க. கேட்சை பிடிச்சிருக்கணும். லாஸ்ட் 2 பால் கேட்சை விட்டதுக்கு ஒரு சிங்கிள் ஓடினாங்க. ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி அடிச்சிருக்காருங்க. எங்க சரியான அடிங்க. பெரிய 6ங்க. இந்த ஆடியன்ஸ் பக்கமாக அடிச்சு விட்டுருக்காரு மேக்ஸி. நல்ல பேட்டிங். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். அடிச்சிரு எங்கேயே இருக்குங்க. மறுபடியும் அது அவரே பார்க்கலாம். பவுலரு நல்ல கேட்சுங்க. 6 கொடுத்தாலும் கேட்சை பிடிச்சிருந்தாங்க. பவுலரை போட்டு விக்கெட் எடுத்துனாரு. நல்ல பேட்டிங் பிரசாந்த். தீபன் நல்லா ஆடிட்டு போனாரு. 40 அடிச்சுனா ஏகே பிரதர்ஸ் 45 அடிக்கணும். சீர்காழி டீம் பார்க்கலாம் மேட்ச் அப்படி போகணும். ஏகே பிரதர்ஸ் ஸ்குவாட் உள்ள போகிறாங்க. 24 பால் 44 அடிக்கணும். பார்க்கலாம் சீர்காழி என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி பவுலிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 4 ஓவர் 45 அடிக்கணும் சீர்காழி. ஸ்ட்ரைக்கில் அன்பு. நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மேக்ஸ் சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஓவருக்கு 11 ரன் அடிக்கணும். நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்டில் நிற்கிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஆட்டம் வந்து போகிறாரு. பெரிய ஷாட் அடிச்சிருந்தாரு. போன மேட்ச்லாம் அன்பு நல்லா இருந்தார். ஃபர்ஸ்ட் பாலே குயிக்கான பாலுங்க. திருப்பூர் மேக்ஸிமம் சூர்யா. நல்ல பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. பெரிய ஷாட்டு போகல. அந்தளவுக்கு வித்து இல்லை. இந்த 2வது ரன் மாத்திரங்களா இல்லை சிங்கிளோடு நிற்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங் மேக்ஸி. தேர்ட் பால் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சு நிமித்திட்டாரு. பெரிய 6ங்க. பாண்டி நல்ல ஷாட்டுங்க. ஃபோர்த் பால் இங்கே கேட்சா மாட்டோம். கேட்ச் விட்டாருங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு கேட்சை விட்டாங்க. தர்மாங்க கேட்சை பிடிக்கணுங்க. கேட்ச் தாங்க மேட்ச்சு. சிங்கிள் ரன். இருட்டாயிடுச்சு ஆக்சுவலாக. நல்ல பவுலிங்க. சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு சூர்யா. நல்ல பவுலிங். லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங். வைடு கொடுத்துருக்காங்க. ஒயிட் பால். இங்கே 5:30 தாங்க ஆகுது. இதுக்குள்ளே இருட்டாயிடுச்சுங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காங்க. இங்கே தெரிச்சிட்டு போகுது. ஆஃப் சைடில் லியோங்க. சிங்கிள் ரன். 1 ஓவருக்கு 10 ரன்னு. 2வது ஓவர் போட தீபன். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சுங்க. பேட்டில் நிற்கிறச்சுங்க. விக்கெட்டுங்க. நல்ல கேட்ச் கீப்பர். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பார்த்திபன். ஒயிட் பாலும் நல்லா பேக்கப் பண்ணு ஆகாஷ். செகண்ட் பால் நல்ல பவுலிங். மறுபடியும் ஒயிட் பாலுங்க. நல்ல பாலுங்க. நான் வந்து போய் ஆடிந்தார். இருந்தாலும் ஒயிட் தான் கொடுத்துருக்காரு அம்பேர். ஒயிட் பால். செகண்ட் பால் 2 ஒயிட் தொடர்ந்து போட்டுறாரு. நல்ல பாலுங்க. அடிச்சிருக்காங்க. லாங்க மேக்ஸ் ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன்.
தேர்ட் பால் நல்ல பாலுங்க, தெரிச்சிட்டு போய் கரெக்டாங்க ஃபீல்டர் அருள், நல்ல ஃபீல்டிங்க, சிங்கிள் தான். டாஸ் பாலாக இருந்தாலும் குயிக்காக இருக்குங்க பால், அதனால தான் பேட்டில் முட்டிட்டு போகுது. நல்ல பால், இங்கே அவரே எடுப்பார் தீபனை, நல்ல கேட்சுங்க தீபன், கட்டன் பால் அவரே வந்து போட்டு அவரே விக்கெட் எடுத்துக்காரு. நல்ல பவுலிங் தீபன். லாஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக்கில் ஜேபி, நியூ பேட்ஸ்மேன், நல்ல கேட்சுங்க கீப்பர், சரியான கேட்ச் ஆனந்த், லியோட தம்பி தான் அவரு, செம்ம கேட்சு. கலாகிற ராசன் MS தோனி தானே, நல்ல கேட்ச் இருந்தாலும் சரியான கேட்ச். நல்ல பவுலிங் தீபன், தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு. லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சீர்காழி, நல்ல பவுலிங்க. டாஸ் பால் எப்படி இருந்தாலும் ஒரு குயிக்காக போடுறதுல எடுக்க முடியலைங்க பால், நல்ல பவுலிங் தீபன். 2 ஓவர் 30 அடிக்கணும். 3 ஓவர் போட லியோ தாஸ், லியோண்ணா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி, ஆல்ரெடி பெரிய ஷாட் அடிச்சிருந்தாரு, அடிச்சிட்டாருங்க அதே மாதிரி எங்கள் லாங் ஆஃபில். நல்ல கேட்ச் அங்கே அருள், நல்ல பவுலிங் லியோ, நிறைய விக்கெட் எடுத்துருக்காங்க இன்றைக்கி போலில். விஜய் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், நல்ல பவுலிங்க, உள்ளே வந்திருக்கு பால் ஹேர் ஸ்விங்லே, நல்ல பவுலிங் டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, குத்தனத்தில் லோ கட்டாக வந்திருக்கு, நல்ல பவுலிங் லியோ. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, சரியான பந்து, நல்ல பவுலிங் லியோ. டாட் பால் லாஸ்ட் 2 பால் அடிச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், அங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் பிரசாந்த், சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் சரி தரையா பிரசாந்த் ஃபீல்டிங்க, நல்ல ஃபீல்டிங், சிங்கிளாக மட்டும் வரும். நல்லா ஓவர் போட்டு போயிருக்காங்க லியோ. 17 3 ஓவருக்கு 2 ரனில் போட்டு போயிருக்கு லியோ, சரியான பந்து வச்சுங்க. போந்தை அருள் நல்லா ஓவர் போட, நல்ல பவுலிங்க, நல்ல பவுலிங், ஸ்லோ கட்டாக கீழே வந்திருக்கு டாட் பால். 6 பாலுக்கு 28 அடிக்கணும், ஃபஸ்ட் பால் டாட் ஆயிடுச்சு. 5 பாலுக்கு 28 அடிக்கணும். நல்ல பவுலிங்க, எடுத்து வந்து பாக்ஸில் போட்டிருக்காரு டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங், யாருக்கு பந்தா சூப்பர் அடிச்சு லாங் ஆஃபில், சிங்கிள் ரன். ஃபோர்த் பால் ஸ்லோவர் பாலுங்க, நல்ல பவுலிங், ஸ்லோவர் பாலு. மேட்சை கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆச்சா மாதிரி தான் 6ங்க, நல்ல ஷாட். பெரிய ஷாட்டுங்க, சரியான அடி லாங் ஆஃபில். மேட்ச் இன்னைக்கு போல் ஏகே பிரதர்ஸ் வின் பண்ணுறாங்க. நல்ல பேட்டிங், கேட்சுக்கு வரல அசன் ப்ரோ, நல்ல ஃபீல்டிங். ஏகே பிரதர்ஸ் மேட்ச் வின் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகே பிரதர்ஸ் மேட்ச் வின் பண்ணாங்க, குவார்டர் ஃபைனல் செமிக்கு போயிட்டாங்க. நேற்று கும்பகோணம் வின் பண்ணிருந்துச்சு. செமி 2 டீம் இருக்குது. 2 நாளாக நடந்த ஏகே ஸ்கூல் பாய்ஸ் ஏகே மெமோரியல் டிராஃபி மாபெரும் கிரிக்கெட் போட்டி திரு அருண்குமார் நினைவுக்காக நடத்துனாங்க. 18, 19, 20 நாளைக்கு. இன்னைக்கு போலில் ஏகே பிரதர்ஸ் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. போல் அவங்க தான் போல் வின்னர். இன்னைக்கான போல் வின்னர் குவார்டர் ஃபைனல் வின் பண்ணியிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வின் பண்ணியிருந்தாங்க. போல் அவங்க தான் போல் வின்னர். இன்னைக்கான போல் வின்னர் குவார்டர் ஃபைனல் வின் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் கும்பகோணம் வர்சஸ் ஏகே பிரதர்ஸ் விளையாட வேண்டிய மேட்ச் இது. கும்பகோணம் அவங்களால அடுத்த நாள் வேறு இடத்துல மேட்ச் இருந்தாலும் வர முடியல. அதனால் ப்ரைஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரைஸ் எல்லாமே ஃபைனல் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏகே பிரதர்ஸ் மேட்ச்சை வின் பண்ணி ஃபைனல் வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏகே பிரதர்ஸும், செகண்ட் ப்ரைஸ் கமிட்டியும் வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தேர்ட் ப்ரைஸாக கும்பகோணம் மேட்ச் வின் பண்ணாங்க. அப்புறம் 4th 2 பேர் ஷேர் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சீர்காழியும் பிரம்மகுண்டமும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க, மெயினான பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க. மேக்ஸி வந்துருக்காரு, லியோ, திருப்பூர் மேக்ஸிமம், சூர்யா, பிரசாந்த், தீபன், போந்தை அவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. தினேஷ், வசந்த், ஆகாஷ், ஒரு ஆனந்த் இருக்காரு. இது வந்து தர்மா, ஆகாஷ் இருக்காங்க. இன்றைக்கான போல் வின்னர் கமிட்டி டீம் இவங்க தான். ஏகே ஸ்கூல் பாய்ஸ்
அணியினை நடத்தும் ஏகே மெமோரியல் டிராஃபி மாபெரும் கிரிக்கெட் போட்டி. முதல் பரிசு 50,000, இரண்டாம் பரிசு 30,000, மூன்றாம் பரிசு 20,000, அடுத்தது 15-10ன்னு மொத்தம் 5 ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. 2 நாளில் மேட்ச் முடிச்சிடும். இன்றைக்கி ஒரு போல், நேற்று ஒரு போல் நடந்துச்சு. சிறப்பாக நடத்தியிருந்தாங்க கமிட்டி டீமு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. இங்கே நடந்த மேட்ச்சு அனைத்து நாளும் இங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க. சாப்பாடு மீந்து தான் இருந்தது, சொன்னால் யாருக்கும் இல்லாமல் இல்லை. சூப்பராக நடத்தியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கமிட்டிக்கு ஏந்தல் அவங்களுக்கு ஏகே மெமோரியல் டிராஃபி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கோம். அது இல்லாமல் தினேஷ் பிரபு நன்றியை தெரிவிச்சிருக்கோம்.